பண்றாங்க. பேட்டி எடுக்கும்போது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்றீங்களே, ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீங்களான்னு கேட்டேன். இருங்க நான் கேட்டேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீங்க திமுக அவ்வளவுதான், நீங்க ஒண்ணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாதுன்னு நான் கேள்வி கேட்டேன். நான் கேட்டிருக்கேன், அதே மாதிரி தான் கேட்கறேன். அதுக்குதான் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நான் சொன்னேன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டின்னு இதோ போறாங்க பாரு, எல்லாம் டெல்லியில தான் நடக்குது அப்படின்ற ஸ்டாலின். இப்ப நான் அதுதான் ஸ்டாலின் சொன்னதால் நீங்க உதாரணம் காட்டுறீங்க. அப்ப திமுக தான் நான் பேசி ஆகணும். இப்ப திமுக தானே பேசி ஆகணும். இல்ல சார், அதுதான் நீங்க திமுக அதுக்கு தான் நான் கேட்டேன். கனிமொழி அம்மாவும் எதுக்கு டெல்லிக்கு அனுப்பினாரு? எடப்பாடி தான முடிவு. டெல்லியில இருந்து வந்த சிதம்பரத்தை ஏன் பார்த்தாரு? ஆமா, இதுதான் நல்லாவா இருக்குது. ஆமா, கரெக்ட் தான் நான் சொல்றது. நீங்க தான் சார் திமுக தலைவர் சொல்றதை வச்சு தான் கேக்குறீங்க. அப்ப திமுக தலைவர் தன்னை பார்த்துட்டு தானே மற்றவங்களை பார்க்கணும். தான் எப்படி இருக்கிறோன்றத பார்த்து தானே பார்க்கணும். மற்றதுக்கெல்லாம் டெல்லிக்கு போறாருல, போய் பேசுறாருல. சரி, அப்புறம் இல்ல சார், இந்த காம்ப்ரமைஸ் எடப்பாடியாலேயே முடிக்க முடியல, டெல்லிக்கு போய் தான் இது நடக்கணுமா? இல்ல சார், டெல்லிக்கு போனாலும் எங்க போனாலும் முடிவு எடுக்கிறது எடப்பாடியார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக கிடைச்சி அழகாக பேசி முடிச்சிடணும். இங்கே சொல்லி அங்கே பேசி, அங்கே சொல்லி இங்கே பேசி, அப்படி இல்லாமல் இணக்கமாக முடிச்சிடணும். அப்படின் போது நான் தான் சொன்னேன், தொகுதி எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தொகுதி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்குது. இப்போ நம்மளுக்கு வந்த தகவல், நம்ம அஃபிஷியலாக கிடையாது, ஒரு வந்த தகவல், அதே தொகுதி பிஜேபிக்கு ஹார்ட் கோர் தொகுதி. ஓகே, இப்போ 2 பேருக்கும் அது தொகுதி வேணும்ன்றது. இது யார் பேசணும்? அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா, தனித்தனியா கூப்பிட்டு தனித்தனியா செக் வச்சு எடப்பாடி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுதான் சொல்றேன், என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு இப்போ அடுத்தவங்க இவங்க போய் பேசுறாங்க. ஒண்ணா உட்கார்ந்து பேசல, இப்ப கூட தனித்தனியா தான். அததான் இங்க வந்து பேசுவாங்க. அடுத்து இங்க டெல்லி தான் பியூஷ் கோயல் தலைமையில டெல்லியில முடிவு டெல்லியில கிடையாது சார். கருத்து பரிமாற்றம் டெல்லியில சார், முடிவு இங்க தான் சார். தான் சொன்னேன் நான், முடிவு இங்க தான். அந்த மாதிரி எந்த முடிவாவது டெல்லி சொல்லி அழுத்தம் கொடுத்து இவங்க எடுத்தாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா?